ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திலேயே சக்தி மாலை அணிந்து செலுத்தும் முறை பற்றி பார்ப்போம். ஏதோ காரணத்தால் சக்தி மாலை இருமுடியை உங்கள் ஊரிலேயே அணிய முடியவில்லை என்றால் மேல்மருவத்தூரில் வந்தும் அணிந்து மாலை செலுத்தலாம். அவ்வாறு சித்தர் பீடத்தில் அணியும் முறை பின்வருமாறு. சக்தி மாலையை 2 விதமாக அணியலாம். ஒன்று, அம்மாவிடம் பாத பூஜை செய்து மாலையை அம்மாவின் முன்பேயே அணிந்து கொள்ளலாம். அல்லது சித்தர் பீட VIP பிரிவில் அம்மா படத்தின் முன் முறைப்படி உருவேற்றி அணிந்து கொள்ளலாம். இந்த 2 வகையில் எந்த விதமாக மாலை அணிந்தாலும் இருமுடி கட்டுவது சித்தர் பீடத்தின் VIP பிரிவில்தான் முறைப்படி கட்ட வேண்டும். மாலை செலுத்துவது பற்றி பார்ப்போம். அவ்வாறு கட்டிய இருமுடியை VIP பிரிவின் மூலமாகவே சென்று இருமுடியை பிரித்து உங்கள் வேண்டுதலை மனதில் நினைத்து தேங்காய் உடைத்து வரிசையில் சென்று சுயம்புவுக்கு அபிடேகம் செய்து மாலையை செலுத்தலாம். அடுத்தது, விரதம் எங்கு மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். 5 நாட்களோ 3 நாட்களோ விரதம் இருப்பதை மேல்மருவத்தூரில் தங்கியும் மேற்கொள்ளலாம். அல்லது அம்மாவிடம் பாத பூஜை செய்து அம்மா முன்பு நின்று மாலை மட்டும் அணிந்து கொண்டு உங்கள் ஊருக்கு திரும்பச் சென்று விரதம் மேற்கொண்டு 5 நாள் கழித்து மீண்டும் கோவிலுக்கு வந்து சித்தர் பீட VIP பிரிவின் மூலமாக இருமுடி கட்டி மாலையை செலுத்தலாம். ஒரு நாள்தான் மேல்மருவத்தூருக்கு வந்து போக முடியும் என்ற நிலை இருந்தால் அன்னையை நன்கு வேண்டி விரதத்தை உங்கள் இல்லத்திலேயே துவங்கி 5 நாட்களோ 3 நாட்களோ தொடர்ந்து கடைபிடித்து பின்னர் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்துக்கு வந்து அம்மாவின் முன்போ சித்தர் பீட VIP பிரிவின் மூலமாக அம்மாவின் படத்தின் முன்போ மாலையை அணிந்து கொண்டு தொடர்ந்து VIP பிரிவின் மூலமாகவே இருமுடி கட்டி உங்கள் வேண்டுதலை மனதில் நினைத்து இருமுடியை பிரித்து தேங்காய் உடைத்து வரிசையில் சென்று சுயம்புவுக்கு அபிடேகம் செய்து மாலையை செலுத்தலாம்.